நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ஒரு மிரட்டல் ஒன்று வந்திருக்கு. அது வெளிநாட்டில் இருந்து என்ன நாடு அப்படியான ஒரு மிரட்டல் வந்திருக்கு. வீட்டில் இருக்கிற பொம்பளையில வந்து கெட்ட கெட்ட வார்த்தையிலால கேவலமாக கதைக்கிறது. அவையில் வந்து கையில் கிடைச்சினோம்னு சொன்னால் செருப்பால் அடிப்பேனா. ஓ அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். நான் அனு. ஓகே, மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சி அடையல சும்மா சொல்கிறேன். ஒரு ஆள் சொன்னால் மகாராஜ் சொல்லணும். சும்மா சொல்லுவீங்களே எடிகாலி. ஓகே, இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். இல்லை தெரியாது. இன்றைக்கு வந்து காணொலியூடாக என்னுடைய பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ஒரு மிரட்டல் ஒன்று வந்திருக்கு. அதுவும் வந்து இலங்கையில் இருந்து வரையில, இது வந்து ஒரு வெளிநாட்டில் இருந்து என்ன நாடு அப்படியான ஒரு மிரட்டல் வந்திருக்கு. கட்டாயம் அவரை குறித்தான காணொளி நான் பதிவிடணும்னு சொல்லி நேற்றே முடிவு பண்ணி அவர்கிட்ட நம்பரையும் கண்டிப்பாக இன்றைக்கு எங்களோட தலைப்பில் வச்சு விட்றது நம்பரை கீழே சரியோ மறக்காமல் வச்சு விட வேண்டியா. அதாவது வந்து உண்மைக்கும் வந்து ஒரு மனுஷர் வந்து ஒருத்தரில் வந்து போட்டி பொறாழ்மை கொள்ளலாம், கோவதாபம் கொள்ளலாம், ஏன் அவரை வீழ்த்தோணும் நினைக்கலாம், அடிக்கணும் நினைக்கலாம், சாக்கொள்ளணும் கூட நினைக்கலாம். ஆனால் அதே எல்லாத்தையும் தாண்டி வீட்டில் இருக்கிற பொம்பளையில வந்து கெட்ட கெட்ட வார்த்தையிலால் கேவலமாக கதைக்கிறது, அதே மாதிரிக்கு கொல்லுவேன் கொலை செய்வேன்னு சொல்லி மிரட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு வெளிநாட்டில் இருக்கிற அண்ணா வந்து நேற்றைய தினம் நான் ஒரு ஓட்டமாக போயிருந்தேன் என்ன. ஸோ அதெல்லாம் நேற்று வீடியோ கூட போட முடியலை. ஓட்டமாக போயிருந்தேன். அப்போ அவங்கள கொண்டு இறக்கி போட்டு அப்போ நான் நின்றுனான். ஸோ அதாவது வந்து அவங்கள திரும்ப ஏற்றணும்னு சொல்லி வெயிட் பண்ணி நின்றுனான். அப்போ அந்த கோல் வந்துச்சு. ஸோ கோல் வந்து நிறைய நேரம் அடிக்குதுன்னு போட்டு நானும் வந்து ஸோ ஃப்ரீயாக தான் நின்றான்னு சொல்லி போட்டு ஆன்சர் பண்ணி கதை கேட்க ஹலோ சொல்லுங்கண்ணா எப்படி சோமா இருக்கிறீங்களான்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் கேட்டுனான். அப்போ அவர் எடுத்த உடனே உங்களுக்கு காட்டினா இல்லை வாய்ஸ் ரெக்கார்டு. தெரியும், அதுதான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து என்னில கீழ்த்தரமான ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு. ஓ, அந்த வாய்ஸ் ரெக்கார்டு உண்மைக்கும் காட்டவும் இல்லை. நான் வந்து அவர் கழிச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணதுக்கான காரணம் கட்டாயம் இவரை வந்து நான் சும்மா விடக்கூடாது, இவருடைய வாய்ஸோட அப்படியே நான் வந்து வீடியோ பதிவு செய்யணும்னு சொல்லித்தான் நேற்றைய தினம் அவருடைய வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணது. ஆனால் அவர் கதைச்ச கதை ஃபுல்லாகவே வந்து பப்ளிக்கில் போட முடியாத கதையெல்லாம் கதைச்சவர். அப்படி கெட்ட கெட்ட வார்த்தைகளால் வீட்டில் இருக்கிற பொம்பளை அம்மாக்கள் அப்பாக்கள்னு சொல்லி எல்லாருமே வந்து கேவலமாக தான் கதைச்சவர். அப்போ எனக்கு வந்து அவர் கதைக்க ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்குது. ஸோ என்னடாப்பா இது யாருண்டே தெரியாதவர் வந்து கால் பண்ணி எடுத்து முதல்ல கேட்ட வசனம் வந்து ஊர் மக்கள்கிட்ட காசை கொள்ளையடிச்சு வீடு கட்டிட்டே தானே இன்னமும் என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம். நான் இருக்கணும் சொல்லியிருப்பேன் மேல் வீடு இன்னும் முடிக்கலேன்ட்டு. அப்போ எனக்கு வந்து அவர் கதைக்க சரியான கோபம். அப்போ நான் வந்து சரி இவருடைய வாய்ஸ் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணுன்றதுக்காக அவர் கதைக்க நான் நல்லபடியாகவே கதைச்சி கொண்டு இருந்தேன். அது வந்து சொல்லுங்கண்ணா ஏன் இப்படி கதைக்கிறீங்க, என்னத்துக்காக அப்படி கதைக்கிறீங்க, நாங்கள் என்ன செய்கிறாங்களே என்ன இப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன இப்படி எல்லாம் கதைக்கிறீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அவருடைய வாய்ஸ் ரெக்கார்டும் முழுமையாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணுன்றதுக்காக அவர் எவ்வளோ தூரம் என்ன கேவலப்படுத்தி கதைச்சி என்ன பேசி கதைக்கவும் நான் பொறுமை நிமித்தத்தில் இவருடைய வாய்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணுன்றதுக்காக தாழ்மையாக கதைச்சி கொண்டு போகிறோம். ஆனால் அந்த ஒரு துளி கூட தாழ்மையாக கதைக்கவும் இல்லை, இன்னும் மதிக்கவும் இல்லை. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொம்பளைகள் தான் இழுத்து கதைச்சி கொண்டே இருந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா உண்மைக்குமே வந்து நீங்கள் கதைக்கிற கதையிலே எனக்கு தெரியுது உங்களுடைய அம்மா அப்பா அவங்கள என்னென்னு வளர்த்துருக்கணும்னு சொல்ல என்ன கேட்குறார், உங்களோட அம்மா அப்பா ஒன்று ஒழுங்காக வளர்த்துருக்காங்களோ அவையில் வந்து கையில் கிடைச்சினோம்னு சொன்னால் செருப்பால் அடிப்பேனா. ஓ, நான் எல்லாம் நிறைய கதைகளெல்லாம் காய்ச்சார். அப்போ நானும் வந்து ஒரு பக்கம் என்ன கோவம் பெறுது. அப்போ நான் சொன்னேன், அண்ணா அப்படி இருந்து நான் தயவுதான்னு சொன்னேன், அண்ணா நான் வந்து பாருங்கள் என்ன களவு செய்தனோ என்ன திருட்டு செய்தனோ யாரை போய் காட்டணும் ஊரை போய் காட்டணும் எல்லாமே வந்து நான் என்னுடைய முகம் காட்டி பப்ளிக்கில் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்களில் எதுவும் பிழை இல்லை என்னை திருத்தணும் பண்ணீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் உங்களுடைய முகத்தை காட்டலாம், வாங்க வீடியோ காலுக்கு நான் உங்களுக்கு சிறந்த பதில் தாரணுன்னு சொல்லி அவரை நான் வீடியோ காலுக்கு கூப்பிடுறேன். அவர் வீடியோ காலுக்கு வரவே மாட்டேன்ட்டார். உண்மைக்குமே வந்து அந்த அண்ணா வந்து எந்த நாட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறார். ஸோ உண்மைக்குமே வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க தான் பொறாமப்படுறாங்க, போட்டி எல்லாம் கொள்கிறாங்க, கொள்கிறாங்கன்னு நினைச்சா
நீங்கள் ஒரு வெளிநாட்டில் நிற்கிறீங்க, வெளிநாட்டில் நின்று உள்நாட்டில் நிற்கிறவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து இந்திரா பொறாமப்படுறீங்கன்னு சொன்னால் அவங்கள நாங்கள் என்ன சொல்கிறது? உண்மைக்குமே வந்து ஒரு எருமை மாடு மாதிரி தான் அந்த நேற்று கதைச்சது. ஸோ அவர் வந்து உண்மைக்குமே வந்து நேரில் நின்று கதைச்சிருந்தால் சத்தியமாக காதை புத்தி அரைஞ்சிருப்பேன். அப்படியான ஒரு கோபம் எனக்கு வந்தது. அவரை நான் கட்டாயம் நேரில் பார்க்கணும் இருக்கா, வீடியோ காலுக்கு வாங்கன்னு சொல்லி நிறைய திறம் கேட்டு பார்த்தேன், வரவே இல்லை. உண்மைக்குமே அவருடைய நம்பர் வந்து நான் பிளாக் பண்ணவும் இல்லை, அதே மாதிரி அவரும் வந்து என்ன பிளாக் பண்ணவும் இல்லை. அவர் பிரான்ஸில் இருக்கிறார். அவருடைய பேர் கூட அதில் வந்து சேவ் பண்ணி இருந்துச்சு. அவருடைய உண்மையான பேரோ சரியில்லை, ஆனால் பேர் வந்து சேவ் பண்ணி இருந்துச்சு நதீசண்டேன்னு. அப்போ அணுவா கூட நிறைய வார்த்தையில எல்லாம் பேசியிருந்தேன். அப்போ நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க? உண்மைக்குமே வந்து அது அந்த அண்ணாக்கு நாங்கள் என்ன செய்து நாங்கள் ஒன்றுமே தெரியலேன்னு தான் இப்படி எல்லாம் செய்ய நம்ம தெரியலை. அவன் வந்து ஒழுங்கான அம்மா அப்பாண்ட இதில் வளரலை போல இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சௌரங்கள் இல்லையோ தெரியலை. இந்த அவங்களாம் இப்படி அண்ணாக்கள் இந்த காடு ஏரியா வளர்றாக்கெல்லாம் இந்த குணங்கள் எல்லாம் செய்வினோம். மற்றது வந்து ஒரு பெண்களை என்னதான் தவறு செய்யட்டும், நாங்கள் வந்து ஒரு பெண்களை எடுத்து கதைக்க மாட்டோம். ஸோ உன்னோட கோவம் இருந்தால் அவங்களோட கதைப்போம் ஒழிய உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்களோட ஒரு நாளுமே நாங்கள் வந்து அவங்கள எழுத்து கூட கதைக்க மாட்டோம். உண்மைக்குமே வந்து ஒரு முறையற்ற வளர்ப்பு வளர்ந்தவங்க தான் இப்படியான செயலெல்லாம் செய்வாங்க. அப்பா அம்மா கூட இந்த இதில் வந்து இழுத்து பேசலாத என்ன சொல்லுங்க, அப்பா அம்மா என்ன சிலதுகள் இப்படி கழிவட்டதில் இருக்குது இல்லைன்னு. இந்த அப்பா அம்மா அப்படி சிலதுகள் நல்லதில் சொல்லி வளர்க்குங்கள், சிலதுகள் இந்த கட்டாக்காளி என்று சொல்கிறதில்ல, கட்டாக்காளி ஓடுகாளிகள் அப்படியாப்பட்ட ஆளாத்தான் அந்த நதீசன்றது இருக்கும். நதீஸ் உண்மைக்குமே வந்து அவர் ஒரு உண்மையான ஒரு ஆம்பளை. ஒரு நாள் பார்த்து கதைச்சதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் ஒரு உதவி யாருக்கும் செய்ததோ அப்படி ஒரு கதைக்கு உதவி செய்த அனுவாக்கள் காசு கொடுக்கல ஏமாத்திட்டு அவர்ண்டா கூட அவர் கதைக்கிறதுக்கு கேட்கலாம். ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் பார்த்து ஒன்றுமே இல்லை. வீடியோ பார்த்து நாங்கள் வீடு கட்டினா உங்களுக்கு என்ன செய்யுது, நாங்கள் கார் எடுத்தா என்ன செய்யுது, நாங்கள் சங்கிலி போட்டால் உங்களுக்கு என்ன செய்யுது, நீங்களும் தானே பெரிய நாட்டில் நிற்கிறீங்க, நீங்களும் படி உழைச்சி தண்டுங்க. இப்படிப்பட்ட கழிவு வெட்டதால் தங்களோட சகோதரங்களுக்கோ இல்லாட்டி உறவுகளுக்கோ என்னதுக்கு உதவி செய்யுங்கள். அதுதான் இதுவரைக்கும் ஏழை மக்களுக்கு ரூபா காசு கொடுத்துருப்பாரா தெரியாது. உண்மைக்கு முதல் மனசே கூடாது. அப்படி கொடுத்து நாங்கள் ஏமாற்றி அதை வந்து இவர் பிடிச்சி நேரடியாக காய்க்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்லை. ஸோ சும்மா எல்லாம் தேவையில்லாத கதைகள் எல்லாத்தையும் கதைச்சி கொண்டு வாரீங்க. ஸோ உண்மைக்குமே வந்து உங்களுக்கு நாங்கள் பயப்படணும்னு சொல்லி ஒரு அவசியமே இல்லை. நான் பயப்படவும் மாட்டேன். நிறைய இடங்களில் நாங்களும் தாழ்மையாக காய்ச்சி கொண்டு போனது ஒரு பிரச்சனையும் வளர்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்களும் தாழ்மையாக காய்ச்சி கொண்டு போனது. ஆனால் அவர் வந்து நேற்றைய தினம் கதைச்ச கதையெல்லாம் எனக்கு சரியான கோவம். உண்மைக்குமே வந்து நேரம் இருந்தால் அவருக்கு வந்து நான் காதை பற்றி அரைஞ்சிருப்பேன். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குணம் என்னென்னு சொல்லி. நாங்களும் பொறுமையாக இருக்கிறவங்க போட்டு அவரும் வந்து எங்களை மேக்கப் பார்க்குறாரு என்ன. ஸோ அவர் நேச்சிட்டாரு போலேக்கு நான் கால் பண்ணி அப்படியெல்லாம் மிரட்டினா அவங்க வந்து பயந்துருவாங்கன்னு சொல்லி அதுக்காக தான் அவர் எடுத்த வழியோடைய ஒரு சண்டியன் கதைச்ச மாதிரிக்கு அப்படி கதைச்சவர். அப்போ நான் வந்து நேற்றைய தினம் தயவாக கதைச்சதுக்கான காரணம் அவருடைய ரெக்கார்டை எடுக்கிறதுக்காக. அப்போ இப்போ நான் இந்த இடத்துல வந்து அவரை கதை கேட்க அவர் பார்ப்பார் கட்டாயமேன்னு சொன்னால் நான் போடுறேன் முடியும் எல்லாத்தையும் பார்க்குறவர் நல்லா சகல வீடியோவையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதன் வகையில் இந்த வீடியோவும் கட்டாயம் பார்ப்பார். அதை பார்த்து போட்டு நாளைக்கு எனக்கு கால் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கால் பண்ணி நாங்களும் பிளாக் பண்ணல நம்பர் நாங்களும் பிளாக் பண்ணல ஒன்றும் பிளாக் பண்ணல அப்படியே வந்துருக்கு. ஆனால் ப்ரொஃபைலில் ஒரு ஃபோட்டோ ஒன்றும் முடியல வரும் இதாக வச்சிருக்கிறேன். அதான் ஒரு ஒழுங்கான ஆம்பளைன்னு சொன்னால் ஒழிச்சு மறைச்சி எதையும் செய்ய மாட்டாங்க. அதாவது தான் தப்பு செய்யலைன்னு சொன்னால் அதை வந்து நேரடியாக பப்ளிக்காக செய்து கொள்ளலாம். நீ ஒரு தப்பு செய்கிறபடியாக தான் அதில் வந்து உன்னுடைய ஃபோட்டோவும் போடாமல் யாரண்டு முகம் காட்டாமல் என்னை வந்து சும்மா எடுத்து பேசி கொண்டு இருக்கிறேன். என்ன மட்டும் இல்லை, எங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து நேற்று பேசினவர். அதை கூட நாங்கள் கட்டாயம் எல்லாருக்கும் வந்து இந்த ரெக்கார்டை நான் காட்டணும்னு தான் நினைச்சினான். காட்டுறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு பதிலடி கொடுத்துட்டு காட்டுவோம்ன்றதுக்காக தான் அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே டிலீட் பண்ணாமல் நான் வச்சுருக்கேன். முன்னாடி வந்து ரெக்கார்டெல்லாம் நான் இப்போ போட்டு காட்டலாம். அந்த போட்டு காட்டினா அது வந்து நீங்கள் கேட்கக்கூடிய மாதிரியே இருக்காது. அப்படி ஒரு கேவலங்கிட்ட கதையில தான் அவர் வந்து கதைச்சவர். கதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஒரு கோல் பண்ணி இங்கே இருக்கிற சொன்னால் உங்களோட குடும்பத்தை இல்லாமாக்கு வேற என்ன அதுதான் என்ன மாதிரியே நாங்களே அப்படி என்ன அந்த அளவுக்கு செய்து நாங்களும் ஏன் உலகத்தில் பூராம ஒரு கஷ்டப்பட்டாக்களோ ஒரு 300 கூடாதப்பா ஒவ்வொரு நாளுமே அந்த தாழ்ந்த நிலையில் இருக்கணும்னு தான் நான் விட்ட பேருவேன். வந்தாலும் பேருங்கோப்பில் ஒரு ஒளியை ஊற்றக்கூடும். வந்தாலும் மனுஷ ஜென்மத்துக்கே உதவாத ஒரு ஆள். அதான உண்மைக்கு வந்து நீ உதவி செய்திருந்தால் பரவாயில்லை, இல்லாட்டி நான் ஏழை மக்களுடைய காசை கொள்ளையடித்து அவங்க வந்து உன்னிட்ட சொல்லியிருந்தால் பரவாயில்லை, நீ என்ன எடுத்து கேட்கலாம்.
நீ ஒரு ரூபா காசு இது வரைக்கும் யாருக்குமே கொடுத்துருப்பியான்னு தெரியாது, என்னுடைய சகோதரத்துக்கே நீ கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் நான் நீ வா போண்டு கதைக்கிறேன்னு சொன்னால் நேற்று நீ கதைச்ச கதை அவ்வளவுமே எனக்கு வந்து பொறுக்க முடியாத கோபத்தை தந்தது. அதன் வகையில் இப்போ நான் வந்து கதைச்சு கொண்டிருக்கேன். உண்மைக்குமே வந்து நீ வா போண்டு கதைச்சு என்னென்னு சொல்கிறது நிறைய காலம் ஆகிட்டு ஆக்களோட நீ நான் கதைச்சி நிறைய காலம் ஆகிட்டு. எங்களுடைய வயசு குறைஞ்ச ஆக்களை இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான் கதை பண்ணாங்க. ஆனால் நீ வந்து நேற்றைய தினம் எனக்கு கதைச்ச கதை வந்து பயங்கர கோபத்தை ஏற்படுத்தினது. ஸோ அதை அந்த ரெக்கார்டை எனக்கு பார்க்க கடும் கோபம் பெறுது. அணுவுக்கு வந்து நான் நேற்றைய தினம் காட்டினான் அந்த ரெக்கார்டை. அப்போ அணு வந்து அந்த ரெக்கார்டை அரவாசியோட அதெல்லாம் வந்து கேட்கலாது, அதெல்லாம் நல்ல ஒரு குலத்தில் பிறக்கையில் சீக். ஸோ பிரான்ஸ் நாட்டில் இருந்தும் இன்னும் நல்ல வடிவாக வாழலாம். ஸோ நல்ல வேலை இருக்குது, நல்ல மாதிரி ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாருடைய மொத்தம் நல்ல சந்தோஷமாக தாங்கள் படிப்படியாக முன்னுக்கு போகலாம். அதை விட்டுட்டு இங்கே நாங்கள் ஏதோ ஒரு வழியில் ஒரு சின்னதாக ஒரு முயற்சி செய்து ஒரு கொஞ்சமாக மேலே வளர்ந்து கொண்டு வர்றது சில பேருக்கு வந்து பிடிக்கதே இல்லை. அது வந்து கண்ணுக்கு உறுத்துது போல. அதுவும் நாங்கள் ஒரு ஒன்று ஒழிச்சு வச்சிருந்து செய்தால் நாங்கள்னாலும் பரவாயில்ல, என்ன செய்கிறோமோ எல்லாத்தையும் பப்ளிக்கில் செய்து கொண்டு இருக்கிறோம். அது வந்து நீங்கள் நினைக்கலாம் ஏன் அவங்களுடைய பேட் கதைகளுக்கு எல்லாம் திரும்ப மறுபடியும் வந்து பதில் வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கலாம். உண்மைக்கு வந்து இன்றைக்கு நான் போடுற வீடியோ வந்து எங்களுக்கு அனுதாபம் பெறணுன்றதுக்காக இல்லை, அந்த எருமை மாட்டுக்கு வந்து பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ அவர் வந்து என்ன வேணாலும் செய்யட்டும். அவர் எனக்கு சொல்லியிருந்த வர்றான ஒரு கால் பண்ணியிருந்தால் இந்த உங்களோட குடும்பத்தையே வந்து இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் அங்கே ரெண்டு கஷ்டப்பட்டு கதைச்சி தேவையில்லாமல் உங்களுடைய வாயை புண்ணாக்கி மனசை நோக்கடிச்சு கெட்ட வார்த்தையில் ஆக்களுக்கு பேசுகிற நேரம் ஃபோன் பண்ணுங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுடைய குடும்பத்தை இல்லாமல் ஆக்குங்க. உண்மைக்குமே வந்து இந்த ஜனங்களோட இருக்கிறதுக்கு சேர்த்து போகிறது எவ்வளோ மேலே ஏன்னு சொன்னால் அப்படியான சில கதைகள் எல்லாத்தையும் கேட்கணும்னு சொல்லி கடவுள் எழுதியிருக்கான் போலேக்கு. நாங்கள் பாட்டுக்கு எங்களோட வழியில் நேர்மையாக பயணிச்சு கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்து இடையக்கலால் நுழைஞ்சு அவன் அங்கே போயிட்டானா, அவனை அங்கே வச்சு தூக்க போறனா, நீ இங்கே இருக்கிறியா, இங்கே ஒரு கோல் பண்ணினா உங்களை முடிப்பேன். அதுதான் எவ்வளோ கதையெல்லாம் கதைக்கிறான் பாதி. என்ன ஒரு கிளிசரம் எனக்கு என்னன்றதில் கதைக்கிறேன் எனக்கு ஏன் தான் அந்த அண்ணா இப்படியெல்லாம் செய்யறாரோ தெரியலை. ஏன்னா அண்ணா அப்புறம் இல்லை சொல்கிறேன், அதான் சொல்கிறேன் அந்த வெளியே ஊற்ற பழக்கம் ஃபுல்லாக நம்பரை வந்து நான் இன்றைக்கு போட பண்ணேன். அதாவது வந்து எங்களுடைய தம்ப்நெயிலே அவருடைய நம்பர் இருக்கும். ஸோ உங்களை தெரிஞ்ச நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க. அதாவது பிரான்ஸ் ஏன் இப்படி செய்யணும் கேட்டுப்பாங்க, ஏன் இப்படி எல்லாம் கதைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. அப்படி அவர் நீங்கள் கேட்க போய் சொன்னாருன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அவர் என்னோட கதைச்ச ரெக்கார்டை வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதை வந்து பப்ளிக் பண்ண தான் நான் பயப்படுறேனே ஒழிய அதாவது வந்து பப்ளிக் பண்ணலாம். ஒரு கேவலம் கட்ட கதை கவர்மெண்டாருக்கு பர்சனலாக அனுப்புகிறோன்னா அனுப்பி விடலாம். கண்டிப்பாக கேட்டு நீங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிடுறதுக்கு தைரியமாக இருந்தீங்கன்னு சொன்னேன். அது வந்து சரியான ஊத்தவாளி குடிகார நாயெல்லாம் தான் இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிற கதை கேட்க ஒரு வெறிகார கதைச்ச மாதிரி இல்லை. இல்லை நானும் மற்ற அந்த குரல் வந்து தெளிவாக கிடக்கு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த நிதானத்தில் நம்ம இப்படியெல்லாம் கண்டபடி வார்த்தைகளை விட மாட்டினேன். இந்த கோவத்தில் ஓடி வாடா போடாண்டு குடி கதைக்கிறது இது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறோம், ஆம்பளை அதை கதைக்கக்கூடாது. அந்த இதான வார்த்தை கதைக்கணும் கூட அவ்வளோக்கு நிறைய நாள் சேர்த்து வச்சிருக்கார் போலேக்கு. இப்படிலாம் கதைக்கணும்னு சொல்லி நிறைய நாள் சேர்த்து வச்சிருக்கார் போலேருக்கு. அப்போ எல்லாத்தையுமே வந்து நேற்று நானும் கதைச்சி கட் பண்ணுறேன். ஸோ நானும் வந்து வேறு ஆளுகள் அவுட்டமாக போயிருந்தபடியாக கொஞ்சம் கதைச்சி போட்டு சரி கட் பண்ண அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரத்தால் திரும்ப அடிக்கிறார். சரி இவர் என்ன தான் கதைக்கிறாரு கேட்கணும்னு சொல்லி போட்டு ஆன்சர் பண்ணுறேன். உண்மைக்குமே நான் நினச்சிருந்தேன் அதை பிளாக் பண்ணி போட்டு போயிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு தேவைக்கு தான் எங்களை நம்பி அடிக்கிறாருன்னு போட்டு நானும் ஆன்சர் பண்ணி பார்த்தது. அப்போ ஒரு காலமே என்னுடைய கதையை கேட்குற மாதிரிக்கும் இல்லை, அவர் வந்து என்ன மதிக்கிற மாதிரிக்கும் இல்லை. தொடர்ந்து மிரட்டி கொண்டே இருக்கிறார். அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் எங்களை பற்றி எங்காலையா உங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு காசு எங்காலேண்டு சொல்லிடாண்டு எல்லாம் கேட்டுருக்கிறாரு. அவர் தான் எனக்கு அனுப்பினவர். மறந்து விட்டார். அவருக்கு என்ன பேர்? நதி சொன்னதான் காசுங்களுக்கு அனுப்பி இந்த வீடு வந்து கட்ட சொன்னார். ஆனால் பாவம் இருக்கு மண்டை குளறு போல இருக்கு மறந்துட்டேன். அவரை பற்றி சொல்லணும்னா இலங்கையை புறப்படமாகவும் பிரான்ஸை வாதிடமாகவும் கொண்ட நதீஸ் என்பவர் வசந்த் என்பவருக்கு வீடு கட்டுவதற்கு 1 கோடி ரூபாய் பணத்தை
இனாமாக கொடுத்த சொல்ல முடியும். நான் அப்படித்தான் அவர் வந்து என்னோட கதைக்கிறார். எனக்கு வந்து அள்ளி அள்ளி தந்த மாதிரிக்கும் அதை நான் வந்து அநியாயமா சிலவழிச்சு குடிச்சு கூத்தாடின மாதிரிக்கும் தான் அவருடைய கதை. கேட்குறேன் எங்க அவளான்னு ஒளிஞ்சிருக்கிறாளா? நான் எனக்கு ஒளிஞ்சிருக்கிறேன். இந்த ஊத்த வழியோட எல்லாம் நாங்கள் போன் கேட்கணுமே. அவரே சிலவளை அவரு கண்கண் தெரியல தெரியாது. அதுதான் அப்படி இப்போ நாங்கடாக்கு என்ன கேட்கு எங்கே அவ்வளோ ஒளிஞ்சிருக்கேன். பின்ன இன்னொரு வந்து நான் ஃபோன் கேட்குறது இப்படி ஒரு ஆம்பளையோடைய பிள்ளாத்தில் கதைக்க தெரியாமல் கதைக்குது, கழிவு கட்டாது. அதோட நாங்கள் வந்து ஃபோன் கதைக்கலாம். அப்படி கதைச்சமெண்டா வேலுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் போகும் கழிவு. இந்த ஊரில் இருக்கிற அதாவது வந்து இலங்கையில் இருக்கிற ஒரு சில நாய் எல்லாம் குலைக்குன்னு பார்த்தா அதாவது பொறாமை நிமித்தத்தில் இங்கே சில நாய்கள் குலைச்சி கொண்டு இருக்குது இன்னமும். ஆனால் நீங்கள் வந்து எல்லா வசதிகளோடையும் வெளிநாட்டிலும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் எங்களை பார்த்து குறைக்கிறீங்க. வந்து வேணுமெண்டா கடிச்சிட்டு போவோம், குறைக்காதீங்க. குறைக்கிறத உண்மைக்குமே வந்து கேட்க முடியாமல் இருக்கு, காதெல்லாம் புளிச்சு போட்டு உண்மையாக கடிச்சிட்டு வேலை இல்லை போல இருக்கு அங்க. சில வேலையில வேலை என்னன்னு சொல்லுங்க அப்போ அந்த தனவுற வேலை போலோட காக்களோட. மற்றது வந்து நாட்டில் இருக்கிற நடப்புகள் எல்லாத்தையுமே வந்து என்னன்னு சொல்றது தெரிஞ்சு கொண்டு அதுக்கு உரியவர்களுக்கு ஃபோன் பண்ணி கதைக்கிறான்னு கேட்குறேன். இன்னும் கொம்பி வந்து என்ன அந்த அப்படிதாங்க கொம்பி வந்து இங்கே வந்து எங்க ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ வெளிநாடு போயிட்டோம்னா பெரிய ஆட்டம் ஆடுறீங்களோ அன்றெல்லாம் அங்கே களி சொல்கிறேன். இங்கே நாங்கள் ஆட்டம் ஆடுறது எல்லாரையும் மாதிரி தான் நாங்களும் இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் வந்து பிடிக்குது இல்லை. இப்போ ஏன்னு சொன்னால் எல்லோரும் வந்து சகோதரர்களோட சண்டையும் போட்டியும் பொறாழ்மையும் ஒன்று அயலுக்கு இருக்கிறவங்களோட சண்டையும் பிடிச்சி தான் வாழ்கிறவங்க. ஆனால் இந்த குடும்பம் என்னடா அப்படி ஒரு சந்தோஷமாக வாழுது, எல்லாரோடைய ஒற்றுமையாக வாழுதுன்றதுல எல்லாருக்குமே வந்து ஒரு பொறாமை. அந்த பொறாமையே என்னென்னு காட்டுறேன்னு தெரியாமல் கண்ட பாட்டுக்கெல்லாம் எடுத்து கதைக்கிறீங்க. அவர் வந்து உண்மையே ஒரு ஒழுங்கான ஆள்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வந்து கோல் பண்ணணும், அவருடைய முகத்தோடய கோல் பண்ணணும். கோல் பண்ணால் கட்டாயமாக இருக்கும். அதனால் ஒரு கதைக்கு சில வேலையில் சரி அறியாமல் வியல் சில வேலை கெல்பிங்கன்னு கொடுத்த காசில் கொள்ளி அடித்து தண்ணிதல் வீடு கட்டியிருக்கல் என்ன இப்படி கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன இப்படி சரி இப்படி வந்தேன்னு கண்டிப்பாக நீங்கள் அந்த அண்ணா சொல்கிறேன் லீவில் உங்களுக்கு இங்கே அங்கே இதில் கிடைச்சி இங்கே வரலாமண்டா கண்டிப்பாக வந்து வரலாம் தான். நாங்கள் அது எல்லாத்தையும் பொருட்படுத்த மாட்டோமே நான் சார். நீங்கள் என்னதான் எங்களை கோபத்தில் பேசினாலும் அடுத்த நிமிஷம் எங்களை வீட்டை வந்தால் அன்பாக தான் நாங்கள் வந்து பழகுவோம். அந்த அண்ணா கூடி ஒரு கதைக்கு எங்களை வீட்டை வரணும் நினைச்சா வரலாம். வந்து என்னென்ன குடும்பங்களை வந்து நேராக கேட்கலாம். நீங்கள் என் ஃபோனில் எல்லாம் கண்டு அப்படி கொதிக்கிறீங்க. ஒரு வீடியோ நாங்கள் பதிவு செய்வோம். உண்மைக்கு வந்து லைவில் வேணுமென்றாலும் எல்லாத்தையும் வந்து நாங்கள் டெடிகேட் பண்ணுறதுக்கு காத்துக்கொண்டு சொன்னால் நாங்கள் இதில் வந்து எந்த ஒரு ஒளிவு முறையுமே இல்லை தானே. நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து பப்ளிக்காக நேர்மையாக தான் செய்து கொண்டு வந்த நாங்கள். அதன் வகையில் நாங்கள் எதுக்குமே வந்து பயப்பட போகிறது இல்லை. அவர் வந்து கட்டாயம் வந்து இந்த வீடியோவை பார்ப்பேன். பார்த்தான்னு சொன்னால் நினைப்பார் என்னடா பாவன் நேற்று அப்படி ஒரு பதுமையாக கதைச்சவன் இன்றைக்கு இந்த தூரத்தில் கதைக்கிறான்டேக்க உனக்கு பின்னாலே ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கின்ற மாதிரி தான் நினைப்பார். என்ன ஒரு பேக்ரவுண்டுமே இல்லை. நாங்கள் வந்து ஏன் சும்மா எல்லாத்துக்கும் பயப்படுவானுன்றதில் வந்து இப்போ கொஞ்சம் ஆணித்தரமாக இருக்கிறோம். மற்றது நீங்கள் வெறுட்டி நான் பயப்படுறேன்னு சொன்னால் அப்புறம் என்ன மாம்பிள்ள தான் உங்களுக்கு இருக்கிற தில்லுகள் தைரியங்கள் எல்லாமே வந்து எல்லா ஆம்பளைகளுக்குமே வந்து அது இயல்பாகவே இருக்கிறது. அதுலேயே வந்து நாங்கள் கொஞ்சம் ஓரான் நம்பர் கோக்காரன்னு போட்டு சொல்கிறோம் இல்லைண்ணா. இப்போ மெலிஞ்சிட்டீங்க. இப்போ மெலிஞ்சு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோத்துக்கெல்லாம் அப்படி தான் கோவங்கள் வரும். மற்றபடி அந்த சும்மா சும்மா அப்படியெல்லாம் கோவங்கள் வரும். அது எங்களுக்கு வந்தால் அது ஒரு கடுங்கோ ரொம்ப கோவமாக இருக்குது. காதை கடிச்சு நதிசன்னா நீங்கள் வரணும், அந்த உங்களுடைய திருமுகத்தை காட்ட வேண்டும். சத்தியமா கோவம் மண்டு வரையில சிரிப்பா தாங்கடா கேன்னு இப்படி. ஆனா இன்ன நேற்று காய்ச்ச கதைக்கு கோவம் நீங்களா காய்ச்சிருங்களா அந்த ஒரு சில ரெக்கார்டை கட்டுறதுன்றதை தவிர இல்லை நான் வந்து கொஞ்சம் கதைச்சா அப்புறம் ரெக்கார்ட் பண்ணேன். அதுதானே நான் கொஞ்சம் ரெக்கார்ட் தான் பண்ணி வச்சுக்கிங்க. பிறகு அவர் நான் காய்ச்சி கொண்டிருக்க சத்தம் போடாம இருக்க கேட்குறேன். காய்ச்சி சத்தம் போடாம என்னடா ரெக்கார்ட் பண்றீங்க ஆரண்டே தெரியாது எல்லாம் காய்க்கினோம். ஆரண்டு எங்களை கண்டுபிடிக்க போயினோமே. நாங்கள் இந்த நாட்டில் நிற்கிறோம், அவங்க வந்து எங்களை என்ன செய்யறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இந்தியா ரெண்டு அப்புறம் நாங்கள் ஒன்றும் செய்ய போறதும் இல்லை. இந்தியா ரெண்டு ஆரம்பங்களை போன் பண்ணாலும் ஒன்றும் செய்ய போறது இல்லை. எங்களை வந்து நேர சந்திச்சு கதைச்சு எங்களை வெறிட்டும் பிறக்கும் அவரை நாங்கள் ஒன்றுமே வந்து செய்யலாது. அவர் எங்கே ரெண்டு என்ன செய்வாருன்னு சொல்லி தெரியாது.
ஸோ யாரும் வந்து நேரில் வந்து கதைச்சா தான் அவருக்கு வந்து நாங்கள் பதில் சொல்லும் விதமாக சில கதையில் சொல்லவும் முடியும். எங்கண்ட கோவத்தை அவங்களும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷர்கள் எல்லாமே இருக்குதுல்ல உலகத்தில். அதுதான் அதாவது வந்து இந்த மனுஷர்களோட என்ன சொல்கிறது அந்த சரியான. ஆனால் அந்த நாங்கள் இப்படி தன்மையாக சொல்கிறேன் அவ்வளோத்தில் கோவிச்சு உண்மையாக கதைக்கல, எனக்கு அப்படி கதைக்கவும் சரி வராது. நாங்கள் இப்படி தன்மையாக சொல்கிறோமா, நான் அவர்கிட்ட அந்த கதை வேகம் வசந்த கதைக்காமனுக்கு என்னடா நீ கதைக்காமல் இருக்கிற ரெக்கார்ட் பண்ணுறியோட்டா பண்டெல்லாம் அந்த வட்டா போட்டான்ட்டு அடிச்சு விட்ட கதை அப்படி இன்னும் கோவத்தோடு வந்தால் நிற்குதோ தெரியாது. விட்டா கழுத்தை நெசி சாக்கொள்ளும் வந்தார். அப்படித்தான் செய்யும். நெசி சாக்கொள்ற ஆள் இல்லை, அவர் வந்து கடிக்கிற ஆள். ஏன்னா அங்கிருந்து நல்ல குறைச்சவர் பக்கத்துல இருந்தா இப்படியும் காதை கடிச்சிருப்பார் ரெட்டி. அது தாங்க குளிர்நாட்டில் இருந்தோடனே இவ்வளோ சூடாக இருக்கிறார். ஊசிய கிசிய மாதிரி போட்டா இல்லை சார் இஞ்சால் வந்தா சரியா இப்போ இஞ்ச வந்தால் துபாலும் முடிஞ்சிடும் போலோட. ஏண்டா குளிர்நாட்டில் இருந்தோண்டே குளிர்நாட்டில் இருந்தோண்டு இந்த காலத்தில் கொதிக்குது. அப்பா என்ன கொதிக்க அந்த அளவுக்கு. அதனுடைய நம்பர் கட்டாயம் தம்னையில் போட்டு விட்றேன் செல்ல கூட்டிட்டு. நதீஷ் என்பவர் வந்து ஒரு உத்தமனா வாழ்றார். அதெல்லாம் வந்து நாங்கள் செய்கிறது எல்லாத்தையும் அவர் வந்து எதிர்க்கிறாரு என்ன. ஸோ அவர் வந்து ஒரு புரட்சி போராட்டம் செய்து யாரோ தெரியாது பிரான்ஸில் இருந்து. கட்டாயம் அவருக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. பிரான்ஸில் நிறைய உறவுகள் வந்து எங்களுடைய வீடியோ நீங்கள் பார்க்குற நீங்கள் நாங்கள் போடுற நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாக்கெலாம் இருக்கலாம். தெரிஞ்சாக்கெலாம் இருந்தால் அவருடைய ஃபோட்டோ எங்களுக்கு முதல் போட்டு விடுங்க. அவர் நாங்கள் பார்க்கணும் போல கிடக்கு. ஆனால் அவர்கிட்ட கதையில் தெரிஞ்சது நீட்டான நல்லா படித்து நல்ல ஒரு நீட்டான வளர்ப்பு வளர்ந்து என்னென்னு சொல்ல சமுதாயத்தில் மான மரியாதையோடு இருக்கிறாருன்றதை நான் அறிந்து கொண்டுதான். ஸோ இப்படியான ஆட்கள்கிட்ட தான் நாங்கள் பழகி சில விஷயங்களை கற்றுக்கொள்வோம். அதுக்கு நாங்கள் வந்து உங்களை நாங்கள் டெய்லி எங்களுக்கு கால் பண்ணுவோண்டு சொல்கிறோம். தயவுசெய்து கால் அதான் பிளாக் பண்ணாமல் இருக்கிறோம். பிளாக் பண்ண மாட்டோம், முன்னைக்கும் வந்து பிளாக் பண்ண மாட்டோம். நீங்கள் தாராளமாக எங்களோட கால் பண்ணி கதைக்கலாம். சிலவளை நீங்கள் இப்படி கண்ட வாட்டுக்கு பேசிங்கன்னு சொன்னால் நாங்கள் கால் பண்ணி போட்டாங்க அதில் வச்சு போட்டு நிற்போம். நீங்கள் பேசி கொண்டு இருக்கலாம். என்னன்னு சொல்கிற சில பேருக்கு ஒரு வருத்தங்கள் இருக்கும். நரம்பு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சியோ இல்லாட்டி மண்டை சுட்டுக்காரோ தெரியாது. அப்போ சில பேருக்கு அந்த வருத்தங்கள் இருக்கேங்க அவர் வந்து என்னென்னு சொல்கிற இதாக ஒன்று செய்தால் தான் தனக்கு அந்த குணமடையும்னு சொல்கிற விதத்தில் அவர் வந்து கோல் பண்ணினா தான் அவருக்கு அந்த வருத்தம் குணமடையும்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் எங்களுக்கு கோல் பண்ணலாம். நாங்கள் ஆன்சர் பண்ணி போட்டோம் எங்களை வேலையை செய்து நீங்கள் கத்துற அளவுக்கு கத்துங்க மூஞ்சி போக மாட்டோம். நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படி ஐயா நான் நேற்று கடைசி அப்படி தான் கட்டுறேன் ஐயா என்னடி நானடி முக்கியமான அலுவலாக அடிக்கிறேன் நடி புறா அடிக்கிறேன்ட்ட உனக்கு என்னடா முக்கியமான அலுவல் ஆட்டை விட்டு தாலியாக இருக்க போய்க்கிறியா மரமண்டையால் ஜென்மங்க அம்மா. கண்டிப்பாக அவற்றை நம்பர் போடுறோம். கண்டிப்பாக இருந்தாலும் விரும்பினாக்கள் கதைக்க விரும்பினா கண்டிப்பாக எடுத்து கதைங்க. பொழுதுபோகல் என்று சொன்னாலும் அவரோட இடத்து பொழுதுபோக்காட்டி கொள்ளுங்க. அந்த ஆளோடையும் பொழுதுபோக்கு அதனால எல்லாம் எல்லாத்தையும் வந்து அந்த நேரம் உண்மைக்குமே வந்து இருந்தவை தான் இப்படியான செய்கிறாக்களை நடு ரோட்டில் வச்சு தான் விளக்குறதா பஞ்ச மாட்டா கட்டி விளக்கணும். அதே மாதிரி இப்போ இருந்திருந்தா இப்படியான கதைகள் ஒன்றும் நடக்காது. அவருக்கு அவரே வந்து சொந்த நாட்டை விட்டு போய் அங்கே நிற்கிறாரு. என்னது போய் உழைக்கிற இதை கஷ்டத்து நிமித்தத்தில் நான் போயிருப்பேன். அதுதான் பேச அவங்களோட வேலையில் பார்க்குற விட்டுட்டு வீடியோ விரும்பினா பாருங்க, விருப்பம் இல்லாட்டி பார்க்காம உங்களுக்கு ரத்த கொதிப்பு வந்தால் நிப்பாட்டிட்டு இருக்கிற விட்டுட்டேன். ரத்த கொதிப்பு வந்து இதை வந்து கோவமாண்டல அவருக்கு வந்து தம்பலா வந்து இந்த வீடியோ பதிவு செய்யணும் தான் பதிவு செய்கிறேன். நல்லா சரிங்கப்பா இவ்வளோ நாள் கோவப்பில் இருப்பேன். நதீஷ் அண்ணான்னு சொல்லணும். நீங்கள் ஐயா நதீஷ் அண்ணா உங்களுக்கு ஒரே ஒரு கதை நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு வந்து எங்களை பேசணும் கொள்ளணுமென்ற ஆசை இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லாட்டி அந்த அவங்க ஊசி போடாத நேரங்களில் கொஞ்சம் கூடுது அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு இது விளையாட்டு பொருளோடு எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுக்கொண்டு மேலே எங்களையும் இப்படி போட்டு போட்டு விளையாடுங்க. அதை பார்த்து கொண்டு இருக்கே பொழுது போயிருமே அந்த மைண்ட் இல்லாட்டி தலை மண்டை சுட்டுக்காரனுக்கு ஃபுல்லாக
கதம்புல தலைக்கு தலை பிடிச்சாலும் பிடிச்சி உண்மையாக வந்து ஒரு ஒரு கெட்ட வைக்கனால் நல்ல அட்வைஸ் வந்து சொல்லி புரியுறாக்களை மிதிக்கினோம். ஆனால் இவங்களை பொறுத்தளவில் வந்து நாங்கள் என்னதான் மரியாதை கொடுத்தோ எவ்வளவுத்தில் வந்து நல்ல மாதிரி அவருக்கு விளங்கப்படுத்தி கதைச்சாலும் அந்த ஆளெல்லாம் உதவாதாள். என்னன்னு சொல்லுங்க, அந்த கதையில் விளங்குது அப்படி ஒரு கீழ்த்தரமான பசந்த கதைக்காமல் வச்ச கதையை கேட்டுக்கொண்டு நிற்க டே என்னடா நீ கதைக்காமல் ரெக்கார்ட் பண்ணுறியோடாவா. அப்போ பாருங்க ஒரு நாள் கூட பழக்கமே இல்லை என்ன மாதிரி கதைக்கிறாருன்ட்டு வந்து என்னதான் ஒரு மனுஷன் பிழை செய்திருந்தாலும் அவனை வந்து உண்மைக்கு வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறவன் அவனை வந்து என்ன சொல்கிறான், அந்த தவறு செய்யாத கொள்ளாது என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு முறையில் சொல்லி திருத்த பார்ப்பான். அதுதான் வந்து ஒரு உண்மையான மனுஷன், நல்ல மனுஷனுக்கு வந்து அழகு. ஆனால் இவங்கள் அப்படி இல்லை தானே, கேவலங்கட்டாக்கள் தானே. அப்போ சில விஷயங்களை வந்து ஒன்றையும் யோசிக்காமல் கொள்ளாமல் எடுத்து கண்ட பாட்டுக்கெல்லாம் கதைக்கிறாங்க. மற்றது வந்து சில பேர் வந்து இப்போ எங்களை என்ன சொல்கிற வெரைட்டி பார்க்குறதுக்கு வந்து வைக்கிறேன் வேணா என்னண்டா வேன் வீடியோ செய்கிறீங்களா பேசாமல் இருங்கோவாம் மானம் கட்டதில் உழையுங்கோவாம் போய் அதுதான் கொஞ்ச நாள் இதுவும் ஒரு உழைப்பு தெரியாமல் இருக்கு. மற்றது வந்து கொஞ்ச நாள் வந்து தம்பியாக்கள் வந்து உள்ளுக்கே இருந்த நேரம் நாங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தனாங்க தானே. ஸோ ஒரு பிரச்சனை எல்லோரும் போட வீடியோவும் போடாமல் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாங்கல்ல. ஆனால் வீடியோவும் போடக்கூடாது அப்படி இப்படி என்ன மாதிரி அது நாங்கள் எங்களோட கவலையில் இருந்தது எல்லோரும் நினைச்சவையல். உண்மைக்கு வந்து பயம்ன்றது வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறது பதிவாக அதை வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு பயப்படணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட இடத்துல ராஜான்னு சொன்னால் நாங்கள் எங்களோட இடத்துல ராஜா. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் நீதிபதின்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் நீதிபதி. நாங்கள் வந்து உங்களுடைய விஷயத்துக்கு தலை போட மாட்டோம். அதே மாதிரி நீங்கள் எங்களுடைய விஷயத்துக்கு தலை போடாமல் இருந்தீங்க. அந்த அண்ணாக்கு சொல்கிறேன் நேசன்னாமே அவரும் பாவம் குழுநாட்டில் இருந்தோண்டு இவ்வளோ கோவப்பட்டு டென்ஷன் படுறேன். உங்களுக்கு அண்ணா பார்க்க எங்களோட வீடியோ பிடிக்காட்டி கண்டிப்பாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. என்ன அதுதான் அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு இல்லை அனியாம்மா நீங்கள் அங்கேருந்து இதாண்டி அந்த நம்பர் யூடியூப்பில் போய் தேடி நம்பரை எடுத்து அந்த டைம் உங்களோட நேரத்தை பார்த்து இந்த நேரம் அடிச்சாவிய ரெடிப்பினமோ இந்த மாதிரி அவ்வளோத்தில் மைண்டை யோசித்து இவ்வளோத்தில் எடுத்து தேவையில்லாமல் கத்துற பார்க்க பேசாமல் அந்த இதை நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போய்கொண்டே இருங்க. உங்களுக்கான மருந்து இதுதான் கனவில கொஞ்சம் விலையெல்லாம் இருக்கு எடுத்து இப்படி இப்படி செய்து கொண்டு இருந்தாலும் சரி இல்லை இப்படி செய்ய கஷ்டம்னு சொன்னால் இப்படி இந்த எந்த படத்தில் விஜய் செய்து கொண்டு இருக்கிறாங்க என்னது விஜய் ஒரு படத்தில் எப்படி எப்படி செய்து நான் இன்றைக்கு இந்த வீடியோ போட்டுட்டு அந்த அண்ணாக்கு வந்து லிங்க் அனுப்பத்தான் போகிறேன். நதீஷ் அண்ணா கட்டாயம் அனுப்பத்தான் வேணும். அண்ணா வந்து பார்க்கட்டும் அனு எங்கே ஒளிந்திருக்குன்னு கேட்டேன். நீங்கள் நான் ஒரு இடம் ஒளிக்கல டெய்லி வீடியோவில் வந்து கொண்டே இருக்கிறேன். அப்போ அதுக்காகவே ஒரு பழைய வீடியோவில் இங்கே இப்போ நான் வீடியோ போட ஒரு நாள் வராமட்டு இல்லையோ வீடியோ போடல இல்லை மட்டும் நான் வரணும் தானே. அப்போ அவருக்கு என்ன கண்ணுண்டு தெரியா போல 2-3 மாசமா கோமாவில் இங்கே இருந்தேன் என்னட்டு தெரியும் இல்லையா. சில கோமாவில் இருந்து போட்டு வர்றாங்களுக்கு எல்லாம் புதுசாக தெரியுமில்லோ நாள் பார்க்காத மாதிரி இருக்கும். சில அப்படியும் இருக்கலாம். நான் என்ன டெய்லி வீடியோக்கு வரனா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாமே பாமே நீங்கள் கோபிக்கிறீங்க. உண்மைக்குமே வந்து எனக்கு எதுவும் யோசனைகள் கோவங்கள் அப்படி எதுவும் வந்துச்சுன்னா இது தட்டில் இருக்கும். இதை நான் எடுத்து கையில் வச்சு சும்மா ஏதாவது செய்து கொண்டிருப்பேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே. இல்லாட்டி இப்படியும் செய்யலாம். நல்லா இருக்கும். 1-2-3 இருக்குல்ல அதை பின்னில் இருந்து நான் எண்ணி கொண்டு வந்தாலும் அதுவும் குறையுமா 10, 9, 8, 7 அப்படி எண்ணி கொண்டு வாங்க. எங்களுக்கு எடுத்து கதைச்ச கதையால உங்களுக்கு எத்தனை டாக்டர் மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டோம். 1-2 தலை சொல்ல வேண்டிய கிடக்காது. MBBS சரி ஓகே. அப்போ நாங்கள் வந்து அவரை ரொம்பவுமே வந்து கலாய்க்கிற மட்டும் நினைப்பீங்க. இல்லை அவரை கலாய்க்கத்தானே வேணுமே. அவரை வந்து அவங்க கோவிச்சு கதைக்கலேன் பாவம் என்ன. ஒரு மனுஷரை வந்து கதைக்கிற கதைகள் வந்து சரியான ஒரு அவதானமாக கதைக்கணும். ஒரு மனுஷருடைய மனுஷரை புண்படுத்தக்கூடாது. நேற்றைய தினம் அவர் போட்டு நான் ரெக்கார்டுகளை போட்டிருந்தா நீங்கள் குடும்பமாக இருந்து கட்டாயம் வந்தால் வீடியோ பார்க்கவே மாட்டீங்க. வீடியோ பார்த்துட்டு என்ன பேசுவீங்க, இப்படியான ஒரு விஷயத்தை பப்ளிக் பண்ணியிருக்கானே சொல்லி என்ன பேசுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலாக நான் அனுப்பணும்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் வந்து கட்டாயம் அவருடைய மெசேஜை கண்டிப்பாக இன்றைக்கு அந்த நம்பரையும் வந்து போட்டு விடணும். இரண்டப்பா அவரும் சில வெள்ளையில் வசன் தனியாக இருக்கிறார். ஒரு வேறும் தன்னோட எடுத்து கதைச்சு இது உங்களுக்கு எடுத்து இப்படி வீடியோ போட்டு மணிஞ்சு தெரியா பாவம் அறிமுகப்படுத்தி விடுவோம். சிலவளை அவர் வந்து தன்னுடைய தற்புயற்சியை தன்னை கொஞ்சம் என்னென்னு சொல்ற ரீச் ஆகும் விதமாக வந்து யூடியூப் லேவல் தன்னுடைய பேரை காய்ச்சி ஏதோ ஒன்று தான் நான் வழியாக பார்க்கக்கூடிய இல்லை. சரி நதீஷன், சந்தோஷமா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
மீண்டும் எங்களோட கால் பண்ணி உங்களுடைய அன்பு வார்த்தைகளை எங்களோட பயந்து வேணாம் கால் பண்ணவே வேணாம் தயவு செய்து திரும்ப சொல்கிறேன் அந்த அண்ணாக்கு வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ண வேணாம் நான் இந்த வீடியோ லிங்கை வந்து அந்த அண்ணாண்ட இந்த வாட்ஸ்அப்பில் இருக்க அவருக்கு வந்து நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன் இந்த வீடியோவை பற்றி அவரை தான் முதல்ல கருத்துக்கு கொடுவோம் அப்படி என்று நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ண வேண்டாம் ஒரு வந்து மெசேஜில் போட்டிங்கன்னா சரி இந்த ஏலா உண்மைக்குமே வந்து எனக்கு நேற்று ஏலா வேலையை அங்கே போயிட்டு வந்ததான இரவாயிட்டு அப்போ நேற்றும் வீடியோ கூடையில் ஒரு தடிமை குணமும் காய்ச்சல் குணமுமாக இருந்துச்சு இருந்தாலும் உங்களோட அன்புக்காக தான் இந்த வீடியோவில் தூரம் நாங்கள் கதைக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க நேற்றும் வீடியோ கூடையில் ஒரு நாளைக்கு என்னையும் காணையிலேருந்து நீங்கள் தேடினாலும் தேடுவீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் பதிவு செய்திருக்கோம் நதீஷன்னா சந்தோஷமாக இந்த வீடியோ இந்த வீடியோவை சந்தோஷமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் நதீஷன்னா மற்றது உங்களுடைய வாழ்வு நல்ல ஒரு சந்தோஷமாக சிறப்பாகவும் வாழணும் கண்டிப்பாக உங்களுக்கு புத்தி சுகம் பெறணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கண்டிப்பாக நானும் அந்த அண்ணாக்கு வந்து நல்ல புத்திய கடவுள் வந்து கொடுக்கணும் பாவம் என்னென்ன இதில் யாரு தெரியும் கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறார் கொஞ்சம் முக்கால்வாசி குழம்பி முழுவாசியும் குழம்பிட்டாரு அவரோட கதையில் பார்க்க தெரியுது பாவம் சரி அவங்க அம்மா அப்பா வந்து நாங்கள் இதுக்கு வந்து இழுக்கக்கூடாது என்ன அவங்களில் வந்து பிள்ளை இல்லை இவங்க இப்படி செய்கிற ஒன்றும் செய்யலை அதான் அவங்கள வந்து யாருமே சௌரமும் அம்மா அப்பாவே வந்து நாங்கள் வந்து இதுக்கு இழுக்க வரையில அவர் வந்து தாங்கள் திருந்தோணும் அவர் கொஞ்சம் பெரியார் அம்மா அப்பா சகோதரர்களில் ஒரு நேசிப்பில்லாத ஒரு மனுஷராலான்னு இப்படிலாம் செய்ய சிலவில் தாங்கள் அந்த ஒற்ற ரூட்டு குணங்கள் இருக்கிறதெல்லாம் அப்படி செய்யலாம் அதுக்காக மற்ற தகப்பனையோ இல்லாட்டி சௌரங்களையும் வந்து இதுக்கு இழுக்கக்கூடாது நாங்கள் அதுதான் இப்படி தான் நிறைய விஷயங்களை நிறைய பேர் வந்து என்ன சொல்ல நிரம்பில்லா நாக்கு தானே என்று போட்டு கண்ட கதைகள் எல்லாத்தையும் கதைக்கிறீர்கள் எல்லாத்துக்கும் மருந்து பொறுமையாக இருப்போம் தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொங்கினார் காடு ஆழ்வார்னு சொல்கிறாங்களே அவருக்கு நைசன்னா பழமொழியும் சொல்லி கிடைக்காது இப்படியான பழமொழியை நீங்கள் கேட்குறது கொடுத்து வச்சிருக்கோம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொங்கினார் காடு ஆழ்வார் கடைசி வந்து பொங்கிறாதீங்க நீங்கள் கடைசி மட்டும் பொங்காதீங்க பொறுமையாக இருங்க அப்போ தான் பூமி ஆளுவீங்க நீ அந்த படத்தில் வடிவேல் கதைக்க அவர் சொல்ல பொறுமசாமி பொறுமை அப்படித்தான் வேறு சொல்லணும் வேறு பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கணும் ஃபோன் பண்ணி கதை கேட்க பொறுமசாமி பொறுமை ஓகே அப்போ நாங்களும் வந்து இதில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்போ நதீஷன்னாக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்போம் அவருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குமென்று சொல்லி நினைச்சு கொண்டு நாங்கள் இந்த வீடியோவிலிருந்து விடைவிட்டு கொள்ளுகிறோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்